காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா ஹஸ்பண்டோட அக்கா பையனுக்கு மொட்டை அடிக்க கிளம்பிட்டோம். பழனியில் தான் ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டாங்க. அதனால் பழனி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே ஒரு பேக்கரியில் நிறுத்தி இவனுக்கு வந்து ஹோம்மேடாக ஃபுட் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அவனுக்கு அங்கேயே ஊட்டி விட்டுட்டு மொட்டை அடித்தா புது ட்ரெஸ் போடணும் தானே, அதனால் போகிற வழியிலே ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம். கோயில் போய் ரீச் ஆகிட்டு கோயில் என்ட்ரன்ஸ்லேயே முன்னாடியே ஒரு பாப்பா வந்து பொட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு மித்திரனுக்கு தான் பொட்டு வச்சோம். பொட்டு வச்சுட்டு எவ்வளோன்னு கேட்டால் 10 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. 10 ருபீஸ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பொட்டு வந்து ஃப்ரீயாகவே வச்சு விடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பொட்டு வச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு நாங்களே 50 ருபீஸ் கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு வந்து மொட்டை அடிக்கிற பிளேஸ் எங்கேன்னு பார்த்து மொட்டை அடித்து முடிச்சுட்டு அவங்க வந்து எடை போடுறதா வேண்டிக்கிட்டாங்க. மேலே போய் அவங்க எடை போட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து மேலே போகலை. ஏன் மேலே போகலைன்னு கமெண்ட் பண்ணுங்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தாராபுரத்தில் லொக்கேட் ஆகிற அன்னமயில் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு வந்துட்டு சாப்பிட்டோம். ஃபுட் வைஸ் அங்கே எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, நீங்களும் நெக்ஸ்ட் டைம் அந்த வழியாக போனீங்கன்னா அந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.